வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேப்பர் டிக்கெட். ஆமாம், இது பிக் பாஸ் அப்டேட் பற்றி வீடியோ தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்ட் யார்? நம்ம கமல் சார் வருவாரா, சேதுபதி சாரா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. கமல் சாருக்கு ஏன் பிக் பாஸ் தேவைப்பட்டது, பிக் பாஸ் டீமுக்கு கமல் சார் ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த சீசனை பிக் பாஸை லான்ச் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஹிந்தியில் 2-3 ஹோஸ்ட் மாதிரி இப்போ சல்மான் கான் வந்துட்டு இருக்காரு, அமிதாப் பச்சனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தமிழ்லையும் லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டாரோட, ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் சார், கன்னடாவில் சுதீப் சார், ஸோ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஹோஸ்ட் மாதிரி இருக்காங்க, இப்போ நாகார்ஜுனா. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஹோஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட்டான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. கமல் சாருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு பிக் பாஸ் மூலியமானா, அவருடைய கட்சி ஆரம்பிச்சப்ப கட்சிக்கு நிதி தேவைப்பட்டது. 7 சீசன் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு 100 கோடி ஒரு சீசனுக்கு வாங்கினாலும் 7 அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஸோ 7 சீசன் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஸோ அவர் கட்சிக்கு நிதி தேவைப்பட்டுச்சு, அதை ஒரு பர்பஸாகவும் பயன்படுத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களை போய் இது மூலியமாகவும் நம்மளுடைய அரசியல் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத பிக் பாஸ் அவர் மூலிமா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பயன்படுத்தி முடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இன்றைக்கி பதவி ஏற்கிறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் கமல் சாருக்கு. ஸோ திரும்ப ரிட்டர்ன் பேக் ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்ப இந்த பக்கம் வரமாட்டார், ஃபார்வர்டில் தான் அவர் போவார். ஸோ அவரை பற்றிய ரூமர்ஸ் எல்லாம் பிக் பாஸ்க்கு வருவார், பண்ணுவார் அப்படின்லாம் நம்ம தவிர்த்துருவோம். நம்ம அதை நம்புறதாகவும் இல்லை, அது நமக்கு நம்பிக்கையும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து விஜய் சேதுபதி சார் போன சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீசனுக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு. ஸோ அதனால் இந்த சீசன் அவர் தான் தொகுத்து வழங்க போகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்லாவே வழங்குவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இன்புட்ஸை உடனே எடுத்துக்கிட்டு அதை உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாரு. ஸோ அதனால் விஜய் சேதுபதி இந்த சீசன் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கமல் சார் நோ பிக் பாஸ் ரிட்டர்ன் பேக். ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கண்டஸ்டண்ட்டாக யாரெல்லாம் வருவாங்க, நம்ம அதை நோக்கி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பிக் பாஸோட சேம் டெம்ப்ளேட் தான். அவங்களுடைய சீரியல்ஸ்லேருந்து இப்போ பாரதி கண்ணம்மாலேருந்து ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க ஆல்ரெடினா, இன்னும் அடுத்த 2 பேர் வந்திருக்காங்க ஆல்ரெடி. ஆமாம், இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதிலேருந்து இப்போ ஃபரீனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு கேரக்டர் வந்திருக்குன்னா இன்னொரு கேரக்டர், அது மாதிரி அவங்க சீரியல்ஸ்லேருந்து ஹிட்டான சீரியல்ஸ்லேருந்து அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. அது யார் யாருன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.